ஓம் சக்தி தாயே நமः. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். முழுமையாக இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் என்று கூறி, இந்த காணொலி அடியில் கீழே இந்த சேனல் போட லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டவர்களுக்கு அனுப்பி பயன்பெறுங்கள் என்று கூறி, இன்றைக்கு செல்வம் பணம் வரும் வழிகளில் 16வது வழிகளை, அதாவது அதிர்ஷ்ட குறிகள், உங்கள் கையில் காணப்படக்கூடிய அதிர்ஷ்ட குறிகளை பற்றி பார்க்க போகிறோம். செல்வம் வரக்கூடிய 16வது வழி, எவ்வாறெல்லாம் ஒரு மனிதனுக்கு செல்வம் வருகிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இன்று சதுரமும் முக்கோணம், அதிர்ஷ்ட குறிகள்ல சதுரத்தையும் முக்கோணத்தை பற்றி பார்க்க போறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். இப்ப ஒரு கை அமைப்பு இருக்கு. இந்த கையில சதுரம் முக்கோணம் எங்கு இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு. முதல்ல சதுரத்தை பார்த்துருவோம். சதுரம் இப்படி இருந்தாலும் சரி, கொஞ்சம் நீளமா இருந்தாலும் சரி, அது சதுரம் தான். நீள் சதுரம், சதுரம். இந்த சதுரம் கையில் எங்கு இருந்தாலும் மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. அதாவது சாதனையாளர்களை உருவாக்குவது சதுரம். முக்கோணம் ஆராய்ச்சி தத்துவம், ஆராய்ச்சி மூலமாக மிகச்சிறந்த தொழிலதிபர்களை, மிகச்சிறந்த சொத்து சுகம் இது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் இந்த கையில இருக்கும். இப்ப முழுமையா நம்ம பார்க்க போறோம். இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஏனென்று கேட்டால் சதுரமும் முக்கோணமும் சர்வ சாதாரணமா எல்லார் கையிலையும் கண்டிப்பா இருக்கும். எந்த இடத்துல இருந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் மாறுபடும். அதை நீங்க பாத்துங்க. இப்ப சதுரம், இப்ப ஆயில் ரேகையில ஒரு இடத்துல சதுரம் இருக்கு சார். இந்த இடத்துல ஆயில் ரேகையில சதுரம் இருக்கு. அப்ப சதுரமும் முக்கோணம் ரெண்டு ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வரும், துன்பம் வரும், கஷ்டம் வரும், அதிலிருந்து விடுபடுவீர்கள் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்கணும். இந்த ஆயில் ரேகைகள் இருந்தா வியாதி உண்டு, துன்பம் உண்டு, கஷ்டம் உண்டு. இந்த சதுரம் இருந்ததுன்னா அந்த வயதில் அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துடுவீங்கன்னு அர்த்தம். இப்ப புத்தி ரேகையில ஒரு சதுரமோ இல்ல முக்கோணமோ இருக்கு. அந்த வயதில் எந்த இடத்துல இருக்கோ அந்த வயதில் உங்களுக்கு மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு, வருமானம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. சீக்கிரமா அதுல இருந்து மனநிலை சரியாகி வாழ்க்கையில மேல்நிலைக்கு வந்துடுவீங்க. இது பாதுகாப்பு. சதுரமும் முக்கோணமும் ஏதாவது ரேகையில் இருந்ததுன்னா அது பாதுகாப்பை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இருதய ரேகையில ஒரு சதுரம் இருக்கு சார். எந்த வயதில் இருதய ரேகையில் சதுரம் இருக்கிறதோ இல்ல முக்கோணம் இருக்கிறதோ உங்களுக்கு அந்த வயதில் ஹார்ட் சம்பந்தப்பட்ட வியாதி வருவதற்கு வாய்ப்புண்டு. அதுல இருந்து சீக்கிரமா வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இப்ப விதி ரேகை இருக்கு இல்லையா, விதி ரேகையில ஒரு முக்கோணமோ இல்ல சதுரமோ இருக்கு சார். அப்ப அந்த வயதில் உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரும், வேலையில ஏதாவது பிரச்சனை வரும். அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு சீக்கிரமா விடுபட்டு வந்து விடுவீர்கள். அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி சூரிய ரேகை வருது இல்லையா, சூரிய ரேகையில ஒரு சதுரமோ முக்கோணமோ காணப்பட்டால் அவர்களுக்கு அந்த வயதில் புகழ் பாதிக்கப்படும். யாராவது பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. பிரச்சனையிலிருந்து வெளிவந்து ஈஸியா அதை சமாளித்து வெளியில வந்துடுவீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப இதை பார்த்துட்டோம் சார். இப்ப மேடு, குருமேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார். முதல்ல சதுரத்தை பார்த்துருவோம், அப்புறம் முக்கோணத்தை பார்ப்போம். ஏன்னா ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணா உங்களுக்கு புரியாது. இப்போ சதுரம், குருமேடு, நம்ம ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கிறது குருமேடு. இந்த இடத்துல ஒரு சதுரம் இருக்கு சார். சதுரம் இருந்தா மிக பெரும் சிறந்த அமைப்பு, மிக பெரும் தொழிலதிபராக நீங்கள் முயற்சி செய்தால் மிக பெரும் தொழிலதிபர் ஆகலாம். இல்ல நிறைய பேரை அந்த வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபராக, நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளித்துவம், ஒரு அதிகாரம் உள்ள ஒரு பதவி, இந்த மாதிரி ஒரு பொறுப்புள்ள பதவியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழிலதிபராக இருக்கிறாங்க,
அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் இருக்கிறாங்க, பணம் படைத்தவர்களாக இருப்பார்கள். இப்ப இந்த சதுரம் இருக்கு சார், குருமேட்ல சதுரம் மிக சிறந்த அமைப்பு. மற்ற ரேகைகள், அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை, ஆயில் ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை வங்கப்படாமல் இருந்து சதுரம் இருந்தால் அவர் மிகப்பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், இல்லை பணம் படைத்தவராக இருக்கலாம், மக்களை நல்வழிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிக பெரும் நபராக, பணம் படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. பொருளை கண்டு மயங்க மாட்டார், பொண்ணை கண்டு மயங்க மாட்டார், சொத்து சுகம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். உங்க கையில குருமேட்ல சதுரம் இருக்கா பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எந்த வயதில் நான் பின்னாடி சொல்றேன், அந்த வயதில் உங்களுக்கு மிக பெரும் செல்வம் காத்திருக்கு. சாதனை செய்ய முயற்சி செய்தால் சோதனைகள் வந்தாலும் சாதனை படைத்து வாழ்வில் உயர்வீர்கள் என்று சொல்லலாம். இப்ப சனி மேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார், இந்த மாதிரி சதுரம் சனி மேட்ல இருக்கு. அதாவது வேலையில ஏதாவது ஒரு சிக்கல் வரும், பொருளாதார சிக்கல் வரும், அதிலிருந்து மீண்டு நல்ல பொருளாதாரம், நல்ல வேலையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம தலை சிறந்த நீதி நேர்மை உள்ள நபராக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம சூரிய மேட்ல சதுரம் இருக்கு சார், மிக சிறந்த அமைப்பு. சூரிய மேட்ல இங்க சதுரம் இருந்தாலோ, இல்ல இறுதி ரேகை பக்கத்துல இப்படி சதுரம் இருந்தாலோ, இல்ல இப்படி முக்கோணம் இருந்தாலோ, இவர்கள் மிக பெரிய சுயமா சம்பாரிச்சு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு உருவாகும். சுயமா அவங்க சம்பாரிச்சு வாழ்க்கையில நிறைய சொத்து பத்து வாங்கி வாழ்வில் மேல்நிலைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப புதன் மேட்ல ஒரு சதுரம் இருக்கு சார், புதன் மேட்ல சதுரம் இருக்கும்போது வியாபாரத்தில் அவருக்கு நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அந்த வியாபாரத்திலிருந்து நஷ்டம் வராமல், சேவை சார்ந்த தொழில்கள்ல நஷ்டம் வராமல் பாதுகாத்து வாழ்க்கையில மிக பெரும் நிலைக்கு கொண்டு வர்றது இந்த சதுரம் தான். செவ்வாய் மேட்ல எங்க சதுரம் இருக்கு, எந்த இடத்துல சதுரம் இருந்தாலும் நல்ல நிலபலம் நிறைய இருக்கும். செவ்வாய் மேல பொறுத்தவரை மேல் செவ்வாய், கீழ் செவ்வாய், செவ்வாய் மத்திய பகுதியில் சதுரம் எத்தனை சதுரங்கள் இருக்கிறதோ அத்தனை இடம் வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, சொத்து வாங்குவாங்கிறத நம்ம குறிப்பா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செவ்வாய் மேட்டை பொறுத்தவரையும் செவ்வாய் நிலம், அதாவது வீடு, சொத்து, சுகம் இதெல்லாம் வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்திர மேட்ல சதுரம் இருக்கு சார், சந்திர மேட்ல சதுரம் இருந்தா தண்ணியில கண்டம் வரும், ஆபத்து வரும், அதிலிருந்து மிக விரைவாக மீண்டு வெளியில் வந்து விடுவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம சுக்கர மேட்ல சதுரம் இருக்கு சார், சுக்கர மேட்ல சதுரம் இருந்தா ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய, குடும்பத்துக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு மிக பெரும் தலைவராக, ஒரு குடும்பத்துல ஒரு பெரிய மனிதராக இருந்து அந்த குடும்பத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். வாழ்வில் வெற்றி பெறுவது உறுதி. இப்ப சதுரத்தை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது முக்கோணம். முக்கோணம் இந்த மாதிரி மேல கீழே வச்சு மேல ஒரு முக்கோணம் இந்த மாதிரி இருந்ததுன்னா மிக சிறந்த அமைப்பு. இந்த மாதிரி குறி குரு மேட்ல இருந்தா என்ன பலன்? மிக பெரிய, அதாவது மிக சிறந்த அரசியல்வாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் எல்லாருமே அரசியல்வாதி இருக்கிறாங்கன்னா இல்ல, அரசு அதிகாரியாக நேர்மை நீதி தவறாத அரசியல்வாதி, அரசியல் சார்ந்த துறையில் ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துல மிக பெரும் பதவி வகிப்பவர்களுக்கு இந்த முக்கோணம் இருப்பதற்கு வாய்ப்புண்டு. முக்கோணம் இருந்தால் மிக சிறந்த அறிவாளியாக இருப்பார்கள். ஒரு கூட்டத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை சமாளிச்சு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நீதிபதியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரிஜினலாவே நீதிபதிகளுக்கு கூட இந்த குரு மேட்ல சதுரம் இருந்தால் அவர்கள் நீதிபதியாக கூட இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வழக்கறிஞர், சிறந்த வழக்கறிஞராக இருப்பதற்கும் வாய்ப்பு உண்டு. இப்ப முக்கோணம் நம்ம சனி மேட்ல இருக்கு சார், சனி மேட்ல முக்கோணம் இருந்தால் இவர்கள் மிக சிறந்த ஜோதிடர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. மிக சிறந்த வாக்கு பலிதம் உள்ளவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. வேலையில மிக சிறந்து, அதாவது நல்ல வருமானத்தோடு, ஒரு நல்ல திறமையோடு, ஆராய்ச்சி தத்துவம், ஆராய்ச்சியில மிக பெரும் நிலைக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம சூரிய மேட்ல முக்கோணம் இருந்ததுன்னா, சதுரமோ முக்கோணம் இருந்தா ஏதாவது ஒன்று இருந்தாவே அவர்களுக்கு
அதாவது கீழே அந்த இருதய ரேகை பக்கத்துல இருந்தாலோ இங்க இருந்தாலோ சுயமா சம்பாதிச்சு சொத்து சுகம் எல்லாம் வாங்குவீர்கள். அதாவது சூரிய ரேகையிலேயோ சூரிய மேட்டிலேயோ முக்கோணம் இருந்தால் ஆராய்ச்சி மூலமாக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆராய்ச்சி மூலமாக வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு, மிக பெரும் செல்வம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம புதன்மேட்ல ஒரு முக்கோண குறி இருக்கு. இந்த சுண்டுகள் கீழே இருக்கிறது புதன்மேடு. புதன்மேட்ல இந்த மாதிரி ஒரு முக்கோணம் இருந்தா பணம் பண்ணக்கூடிய ஒரு அரசியல் நிபுணராக, அரசியல் சாணக்கியனாக இருப்பார். பணம் அவர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணுங்கிற ஒரு பணக்காரராக, ஒரு பணம் படைத்தவராக ஆகிவிடுவார். கண்டிப்பாக பணத்தை கூட்டி அள்ளி ஒரு 4-5 தலைமுறைக்கு சொத்து சேர்க்கக்கூடிய ஒரு அரசியல் நிபுணராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. ஒரு மிக பெரும் வியாபாரியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு. புதன்மேட்ல முக்கோண குறி கண்டால் பணம் சம்பாதிக்கும் ஒரு மிக பெரும் தொழிலதிபராக, மிக பெரும் அரசியல்வாதியாக, மிகப்பெரிய பணம் படைத்தவராக இருப்பார்னு நம்ம சொல்லிடலாம். அதே மாதிரி நம்ம செவ்வாய் மேட்ல முக்கோணம் இருந்ததுன்னா சேவை சார்ந்த துறையில் வெற்றி, இராணுவம், பிஎஸ்எஃப், இந்த மாதிரி காவல்துறை, இது மாதிரி உயர் அதிகாரியாக அந்த இடத்தை அலங்கரித்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய உயரிய பதவியில இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீச்சல் அடிச்சு சாதனை புரிகிறது, மலை ஏறி சாதனை புரிவது, சாதனைகளின் அரசன் செவ்வாய். அந்த செவ்வாய் மேட்ல எந்த இடத்துல முக்கோணம் இருந்தாலும் சாதனை புரிந்து வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப நம்ம சந்திரமேட்ல ஒரு முக்கோண குறி இருக்கு சார். மிகவும் சிறந்த அமைப்பு. கற்பனை துறையில் மிகச்சிறந்தவராக இருப்பார். கற்பனை, கதை, கவிதை, இதுல மிகச்சிறந்த கற்பனையாளராக, மிகச்சிறந்த கவிதை, கட்டுரை, கற்பனை, சினிமா துறையில் நடிகராக சிறந்து விளங்குவதற்கு இந்த முக்கோணம் உதவி புரிகிறது. இந்த சுக்கிரமேட்ல ஒரு முக்கோணம் இருந்தால் அத்தை மகள், அதாவது மாமன் மகள், சொந்தத்தில் திருமணம் முடிய வாய்ப்பு உண்டு. இல்லறம் சந்தோஷமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரமேடு நல்லா இருந்து, இந்த ஆயுள் ரேகையும் நல்லா இருந்து, இந்த புத்தி ரேகை, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இதெல்லாம் நல்லா இருந்து இந்த சதுரமும் முக்கோணமும் ஏதாவது ஒண்ணு கையில் பட்டால் வாழ்வில் நீங்கள் கோடீஸ்வரன், நீங்கள் பெரும் பணம் படைத்தவர்கள், நீங்கள் உங்களுக்கு வற்றாத செல்வம் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. செல்வத்தை கண்டு மயங்காமல் மக்களுக்கு சேவையாற்றக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் சொல்லிட்டேன், இடத்துக்கு தகுந்த மாதிரி முக்கோணமும் சதுரமும் வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ எந்த வயதில் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா, இருதய ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்து, புத்தி ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்து, விதி அதாவது ஆயுள் ரேகை வெட்டு துண்டு இல்லாம இருந்து, விதி ரேகை, சூரிய ரேகை நல்லா இருந்துருச்சுன்னா அவர்கள் கண்டிப்பாக கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிச்சு மிக பெரும் தொழிலதிபராக, பணம் படைத்தவராக, மக்களுக்கு நிறைய அதாவது சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு முதலாளியாக கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? இதுல ஏதாவது குறை வரும்போது கொஞ்சம் குறைவுபடும். இப்ப எப்ப சார் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னா, சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குதோ, மோதிரங்களுக்கு கீழே இருக்குது சூரிய ரேகை. சூரிய ரேகை ஆரம்பிக்கும் பொழுது அதுல இருந்து உங்களுக்கு பீக்ல போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆயுள் ரேகையில இருந்து மேலெழும்பக்கூடிய கிளைகள் வரும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு அந்த அந்த நடக்கக்கூடிய நேரம் வருது. அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயர்வதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி இறுதி ரேகையிலிருந்தும் புத்தி ரேகையிலிருந்தும் ஒரு கிளை ஆரம்பிக்குது சார். இப்ப புத்தி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கோ, இறுதி ரேகையிலிருந்து சூரிய மேட்டுக்கோ போச்சுன்னா அது சூரிய ரேகை ஆயிடுது. அப்ப குரு மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா அது குரு ரேகை ஆயிடுது. அந்த மாதிரி எந்த மேடுகளுக்கு இந்த புத்தி ரேகையிலிருந்து இறுதி ரேகையிலிருந்து போகும் வயதில், இந்த ஆயுள் ரேகையிலிருந்து மேலெழும்பக்கூடிய கிளை வரும் வயதில், இந்த சூரிய ரேகை ஆரம்பமாகும் வயதில் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒண்ணு வரும்போது அந்த வயதில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கோடிக்கணக்காக பணம் சம்பாதிக்கலாம். நீங்க ஒரு அரசியல் நிபுணராக சேவையாற்றலாம். அதாவது நான் சொல்லணும்னா குறிப்பா பணம் படைத்தவர்களுக்கு இந்த சதுரமும் முக்கோணமும் கையில் இருந்து அந்த நேரம் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவர்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சப்போஸ் எதுவுமே வரல சார், இறுதி ரேகையிலையும் மேல கலை வரல, புத்தி ரேகையிலையும் மேல கலை வரல, அதே மாதிரி ஆயுள் ரேகையிலையும் மேல கலை வரல, இப்ப சூரிய ரேகையும் இல்லை சார், விதி ரேகை மட்டும் இருக்கு. அப்ப இது வேலை செய்யுமானா வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வாழ்வில் வெற்றி பெறுவார்கள். சூரிய ரேகை இல்லை, இந்த மித்த எந்த ரேகையுமே இல்லை.
இந்த சதுரம் மட்டும் இருக்கு, இல்ல முக்கோணம் மட்டும் இருக்கு. கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கண்டினியூவா முயற்சி பண்ணுவாங்க. வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். இந்த மாதிரி ரேகை குறி இருந்ததுன்னா, நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, உங்களால முடியாது எதுவுமே கிடையாது. நீங்க முயற்சி பண்ணணும். ஒரு ரேகைய பார்த்துட்டீங்க. ஒரு சதுரமும், முக்கோணமா இருக்கு. இந்த வயசுல நமக்கு வாழ்க்கையில நல்ல நிலைக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னா, நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா, இன்னும் கூடுதல் வருமானம் கிடைக்கும். முயற்சி பண்ணாம இருந்தீங்கன்னா, வருமானம் வர்றது வரும். முயற்சி பண்ணீங்கன்னா, கூடுதலா வருமானம் வருங்கிறத நம்ம அதிர்ஷ்ட குறிகள வச்சு நம்ம சொல்றோம். நம்ம ஒரு கைய பார்க்குறோம். நம்ம கையில ஒரு சதுரமோ, ஒரு முக்கோணமோ இருந்தா எந்த வயதில் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு, அந்த வயதில் இடத்துக்கு தகுந்த மாரி சதுரம், முக்கோணம் வேலை செய்யும். அந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முயற்சி செய்தால் உங்களால் முடியாதது உலகத்தில் எதுவுமே இல்லை. முயற்சி பண்ணோம்னா பல மடங்கு லாபம் வரும். முயற்சி பண்ணா உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைத்தே தீரும் என்று கூறி, மற்றும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.